Hi, hello students. Good morning to all. Welcome to Botany class. Have a nice day. Today we are going to complete chapter 10 Economically Useful Plant and the Entrepreneurial Botany lesson. Okay. So maximum 90% we completed last class. Remaining only one chapter is there. That one topic is there. The topic is Entrepreneurial Botany. Okay. Today we will discuss and complete this topic. And last class we completed about different type of plants. Different type of plant means timber plant, latex plant, perfume plant, cosmetic plant, medicinal plants, psychoactive drugs plant we discussed in last class. One small recap for previous class. And first we discussed about the timber plant. Which plant is the timber plant? Many timber is there, but best timber which plant? Teak plant. Teak plant scientific name is Tectona grandis, the family Laminaceae family. Okay, that is very important. One more question. And teak is the best wood. We all know that one. Teak is the best wood. Carpentry front wood is a teak wood. The teak wood many uses is there. Already we discussed. Second one, latex plant. Which plant is latex plant? Hevea brasiliensis, the family Euphorbiaceae. The latex Asia 90% contribution of rubber in a Hevea brasiliensis plant. Okay, rubber is used in many ways. Many ways mean rubbers are made to tire, fiber, cable insulation, wire, sleeper, bridge, boldings. இதுக்கெல்லாம் நமக்கு எது யூஸ் ஆகுது? Rubbers is very important. And one important 2 more question is there. What is that question? Rubber vulcanization. What is mean by rubber vulcanization? The rubber heat with sulfur under 150 degrees Celsius. The process is called rubber vulcanization. Very important 2 more question. Mark in your book. Do you know portion is there. What is mean by rubber vulcanization? Answer is the rubber heat with sulfur under 150 degrees Celsius, that is called rubber vulcanization. The vulcanization method first invented by Charles Goodyear. Charles Goodyear. The name given by Roman of fire god. No, Roman of god, that is fire, vulcan. That name is vulcanization. ஸோ அந்த நம்ம வல்கனைசேஷன் பண்ணுறதுனால தான் நம்ம பஸ்ஸில் போகும்போதோ காரில் போகும்போதோ எப்படி போகிறோம் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஸ்மூத் ஆன் த ரோட்ஸாக இருக்குது. அதுக்கு வல்கனைசேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பல்ப் பிளான்ட், பேப்பர் பிளான்ட் பார்த்தோம் இல்லையா? பேப்பர் பிளான்ட் அப்படிங்கிறது நிறையா பிளான்ட்டுங்கிறது என்ன ஆகுது, இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் அசாடிரெக்டா இண்டிகா, நிலோமார்க்கியா சைனன்சிஸ், யூக்லிப்டஸ், கேஷுரெனா. தீஸ் ஸ்பீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்வால்வ் இன் தி பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி லெதர் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆகுது, இந்த பிளான்ட்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பிளான்ட்டு டை பிளான்ட். டை பிளான்ட்டு லாசோனியா இன்னர்மிஸ், ஃபேமிலி லித்தரேசி ஃபேமிலி. லாசோனியா இன்னர்மிஸ் அப்படிங்கிறது ஒரு தெரியாத பிளான்ட் கிடையாது. நம்ம வீட்டில் கூடிய மருதாணியோடைய சயின்டிஃபிக் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லாசோனியா இன்னர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட யூசஸ் பார்க்கும்போது ஹேர் கலர் யூஸ் ஆகுது, அதே மாதிரி நெயில்ஸுக்கு வந்து கலர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா அதில் லாக்ஸோன் அப்படிங்கிற ஒரு ஆல்கலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது காஸ்மெட்டிக் பிளான்ட்ஸ். காஸ்மெட்டிக் பிளான்ட்ஸில் ஃபஸ்ட்டு பிளான்ட் எக்ஸாம்பிளுக்கு என்ன புக் எந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அலோவேரா கொடுத்துருக்காங்க. அலோவேரா ஆஸ்போடிலேசி ஃபேமிலின்னு சொல்கிறோம். ஆலோயின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலைட்ஸ் இருக்குது. அந்த ஆலோயின் ஆல்கலைட்ஸ் தான் நம்மளுடைய பாடியை வந்து கூல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஷாம்பு, லோஷன்ஸு, காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டத்தில் என்ன பண்ணுறோமே ஆலோவேரா பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஜெரண்டாலஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய யூஸ் ஆகுது. ஜெரண்டாலஜிக்கல் இண்டஸ்ட்ரினா அதாவது மெச்சுரேஷன்ஸ், ப்ரீ மெச்சுரேஷன் வருது. அப்போ அந்த செல்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடியது இந்த ஆலோயின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெடிசினல் பிளான்ட்ஸ் பற்றி பார்த்தோம். மெடிசினல் பிளான்ட்ஸ்னா the drugs are obtained from the plant. That plant is called a medicinal plant, that otherwise called a biomedicine. 2 example we discussed. Phyllanthus amarus, another one Anthrographis paniculata. Phyllanthus amarus அப்படிங்கிறது கீழாநெல்லி இல்லையா? அதோடைய ரூட்டு, அதோட லீஃப், ஸ்டெம், ஹோல் பிளான்ட்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது, வந்து ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸாக யூஸ் ஆகுது. மெயினாக எதுக்காக யூஸ் ஆனால் 2 டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு. ஒன்று ஜாண்டிஸ், இன்னொன்று எகென்ஸ்ட் ஃபார் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 mark வரும், ஆல்ரெடி ஐ டோல்ட். அண்ட் செகண்ட் ஒன் ஆண்ட்ரோகிராப்சிஸ் பேனிகுலேட்டா. ஆண்ட்ரோகிராப்சிஸ் பேனிகுலேட்டா அப்படிங்கிறது அக்காந்தேசி ஃபேமிலி. கிங் ஆஃப் பிட்டர், நம்ம கிங் ஆஃப் பிட்டர் அப்படிங்கிறது எந்த பிளான்ட் சொல்கிறோம், ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா. நிலவேம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளான்ட் தான்.
வேம்புலேயே வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆண்ட்ரோகிராப்சிஸ் அப்படிங்கிறது நிலவேம்பு. அதோடைய நம்ம ரூட்டு ஷூட்லாம் வந்து நம்ம பவுடர் ஸ்டேப்பில் யூஸ் ஆகும்போது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது வந்து அந்த டெங்கு ஃபீவர். இப்போ ரீசெண்டாக நம்ம கொரோனா டிசீஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நிறையா என்ன பண்ணுறோம், இந்த பிளான்ட்டோடைய பவுடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கசாயம் வச்சு குடிக்கிறோம் இல்லையா, அதனுடைய யூசஸ் இருக்குது. அப்போ கிங்ஸ் ஆஃப் பிட்டர் அப்படிங்கிறது ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா ஃபேமிலி, அக்காந்தேசி ஃபேமிலி. நெக்ஸ்ட் பர்ஃப்யூம் பிளான்ட்ஸ் வி டிஸ்கஸ்டு. பர்ஃப்யூம் பிளான்ட் விச் பிளான்ட் வி டிஸ்கஸ்டு? ஜாஸ்மின் பிளான்ட், ஜாஸ்மினம் கிராண்டிஃப்ளோரம் ஃபேமிலி, ஓலியேசி ஃபேமிலி. ஜாஸ்மின் பிளான்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டு ரோஸ் ஆயில். ரோஸ் ஆயிலுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம் தான் நம்ம ஜாஸ்மின் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். ஜாஸ்மின் ஆயில் அப்படிங்கிறது ஈஸியாக பிளெண்ட் ஆகக்கூடிய மற்ற ஆயிலோட ஈஸியாக பிளெண்ட் ஆகிரும். அப்போ ஏர் ஃப்ரெஷராக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கிறோம், ஆயில்ஸாக எடுத்துக்கிறோம் நம்ம இல்லையா. அப்போ நிறைய யூஸஸ் நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸு? ட்ரக்ஸ் அப்டைன் ஃப்ரம் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் இல்லையா. அதான் நம்ம இட் இன்க்ரீஸ் தி பெர்செப்ஷன் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய மைண்டை வந்து ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடியது. அதாவது எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணுறது, இமேஜினில் இருக்க மாதிரி ஒரு அப்பியன்ஸை கொடுக்கக்கூடியதான் இந்த ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரக்ஸுங்கிறது எல்லா ஸ்டேட்லையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கல்டிவேஷன் பண்ண முடியாது. நம்ம லைசன்ஸ் வந்து ப்ராப்பராக வாங்கிதான் மட்டும்தான் ட்ரக்ஸை வந்து கல்டிவேட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், அஸ்ஸாம் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா லைசன்ஸ் லீகலாக வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு இந்த பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளான்ட்டு பப்பாவர் சாமினிஃபரம் அண்ட் செகண்ட் பிளான்ட் என்ன பிளான்ட் இருக்குது நம்ம பார்த்தோம் வந்து இன்னொரு பிளான்ட்டு கேனபினஸ் சட்டைவஸ். ஸோ பப்பாவர் சாமினிஃபரம் அப்படிங்கிறது நம்ம அவின் அப்படின்னு சொல்கிறோம். கேனபினஸ் சட்டைவஸ் அப்படிங்கிறது கஞ்சா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பப்பாவர் சாமினிஃபரம் பப்பாவரேசி ஃபேமிலி. இதில் மார்ஃபின் ஆல்கலைட்ஸ் ஆர் present. The morphine alkaloids best uses, it is the strongest painkiller. It is the strongest painkiller. And second one, cannabinous sativus, cannabinaceae family, ganja. The plant alkaloids are present. THC, டெட்ரா ஹைட்ரோசைட் ஹைப்பர்டென்சிவ் இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, THCன்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. இதோடைய ஆல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கிளைகோமா டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கிளைகோமா அப்படின்னா நம்மளுடைய கண்ணில் வரக்கூடிய ஐ கேட்ராக்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இன்னொன்று கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரேடியோ தெரப்பி, ஹீமோதெரப்பி, ரேடியேஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாசியா அப்படின்னா வாமிட்டிங் சென்ஸ் வரும். அந்த வாமிட்டிங் சென்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னா வந்து இந்த கேனபினஸ் பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல் தி ட்ரக்ஸ் அப்யூஸ் அண்ட் மிஸ்யூஸ். யார் வந்து ட்ரக்ஸை வந்து அப்யூஸ் பண்ணுறா, மிஸ்யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லைசன்ஸ் வாங்கின ஏரியாவில் மட்டும்தான் நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். சப்போஸ் மற்ற ஏரியாவில் அதை கல்டிவேஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குது வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இருக்குது. யாருக்கு அப்படின்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது. இதுவும் உனக்கு டூயினோ போர்ஷன்ஸில் இருக்கும். இன்னொரு டூயினோ போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை மல்லின்னு ஒரு டூயினோ போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மதுரைக்கே ப்ரைடு அப்படிங்கிறது இந்த மதுரை மல்லி தான் நம்ம சொன்னோம் இல்லையா. அதாவது இந்த சீக்கிரமாக எல்லா பிளான்ட்டுக்குமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்குமே நமக்கு ஒரே ஒரு ஃப்ளாருக்கு மட்டும்தான் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது எது அப்படின்னா மைசூர் மல்லி. அதுக்கு அடுத்ததான் எந்த பிளான்ட்டுக்கு எந்த ஃப்ளாருக்கு வந்து ஜிஐ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிஐ டேக் அப்படிங்கிறது மதுரை மல்லிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா டெட்ரா ஆல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. டெர்பினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஆல்கலாய்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் அதுக்கு என்னது நம்ம அரோமேட்டிக் ஸ்மெல்ஸ் அப்படிங்கிறது நிறையா கிடைக்கும்னு சொல்கிறோம். ஓகே, ஆல்ரெடி தீஸ் ஆர் வி டிஸ்கஸ்டு. ஐ திங்க் யூ ஸ்டடிட் வெல். And today we are going to see the topic. The topics are entrepreneurial botany. And before entrepreneurial botany, commonly available medicinal plant is there. அதாவது நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் என்னென்ன பிளான்ட்ஸ் கிடைக்கும், அதனால என்னென்ன மெடிசினல் யூசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ட்டு கண்டிப்பாக உனக்கு 5 மார்க்கில் வரலாம், 1 மார்க்ஸில் வரலாம், இல்லை 2 மார்க்ஸில் வரலாம், இல்லை 3 மார்க்ஸ்லேயும் வரலாம். ஸோ இப்போ எல்லா கேட்டகரிஸ்லையுமே வரக்கூடிய ஒரு போர்ஷன் தான் எதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா commonly available medicinal plant. What is meant by medicinal plant? The medicines are obtained from the plant. The plant is called medicinal plant or biomedicine. Okay, many type of plants are pretty involved to medicine, but in your book given 5 examples only. The plants are holy basil plant. Second one, gooseberry, Indian acalypha,
vilvum and pirandai. These 5 plant is the commonly available medicinal plant. Okay, holy basil, the plant scientific name is Ocimum santum. Ocimum santum அப்படிங்கிறது என்ன பிளான்ட்னா தமிழ் நேம் துளசி. Ocimum sanctum அப்படிங்கிற பிளான்ட்டோட தமிழ் நேம் துளசி. ஃபேமிலி லாமியேசி ஃபேமிலி, very important, லாமியேசி ஃபேமிலி. ஸோ என்னென்ன பிளான்ட்டு, அதோடைய சயின்டிஃபிக் நேம் என்ன, ஃபேமிலி நேம் என்ன, அதோட எந்த பார்ட்டு என்ன டிசீஸை க்யூர் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஷினாக நமக்கு கேட்பாங்க. ஓகே, நவ் we will discuss the commonly available medicinal plant. So commonly available medicinal plant, 5 examples given in your book. The first plant is Ocimum sanctum plant. The Ocimum sanctum plant Tamil name Tulasi. The family belongs to family Lamiaceae family. Which parts are involved to medicine? 2 parts. One is leaf, another one is root. Leaf and root of Ocimum plant involved to medicinal properties. It cure the disease and malarial fever. The roots are decoction of roots இருக்குல்லையா, நம்ம Ocimum plant எடுத்து ரூட் மட்டும் இருக்கு இல்லையா, ரூட்டை கட் பண்ணி நம்ம டிகாஷன்ஸ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஃபீவர் வந்து க்யூர் ஆகும், மலேரியல் ஃபீவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட்டோட லீஃப்னு பார்த்தோம்னா ஆன்டிசெப்டிக், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், ஆன்டி பாக்டீரியல், மற்ற எல்லா விதமான ஆன்டி ஃபங்கல் டிசீஸுக்குமே இது பெஸ்ட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன். அது மட்டும் இல்லாமல் பிரான்சிட்டிஸ் அப்படின்னா நமக்கு அந்த ஆஸ்துமா, அந்த மூச்சுக்குள்ளேருந்து சுவாசம் ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அப்போது அதுக்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண வந்து டெய்லியுமே 1 or 2 லீஃப் நம்ம துளசி லீஃப் வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ Ocimum sanctum plant, leaf and root. The roots, decoction of roots are treat to malarial fever. And leaves are involved to antiseptic, anti-hypertensive. ரொம்ப டென்ஷன் ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்குது. பாக்டீரியானால ஒரு டிசீஸ் வருது, இல்லை ஃபங்கல்னால ஒரு டிசீஸ் வருதுங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், வந்து இந்த லீஃபை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். பிரான்சிட்டிஸ்க்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் பிளான்ட் Phyllanthus emblica. கூஸ்பெரி எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிளான்ட் தான். என்னது, நெல்லிக்காய் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து கூஸ்பெரி. சயின்டிஃபிக் நேம் Phyllanthus emblica. Phyllanthus emblica, which part is used for medicine? Fruit is used for medicine. It treat to rejuvenator, longevity, constipation, fever and cough. பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறது ரீஜுவனேட்டர்ஸ் அப்படின்னா ப்ரீமெச்சூரை ஸ்டாப் பண்ணக்கூடியது. நம்ம அந்த செல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய பாடியில் கூடிய செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறத என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். அட் த சேம் டைம் நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால நம்ம ஸ்கின் அப்படிங்கிறது க்ளோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா, அதான் நம்ம சொல்கிறோம் ரீஜுவனேட்டர். லாங்குவிட்டி, நம்மள ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்க டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நான் வந்து லாங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா மோஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லையா, அப்போ அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அந்த டெய்லியுமே இந்த கூஸ்பெரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஃபீவர் அண்டு காஃப், ஃபீவர் நம்ம நினைப்போம் இல்லையா, நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லுவோம், ஆனால் அப்படி கிடையாது. ஃபீவர் காஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை கூடிய ஆல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிறது அதை வந்து ரிடியூஸ் பண்ணக்கூடிய லெவல் இருக்குது. செகண்ட் பிளான்ட். அண்ட் தேர்ட் பிளான்ட் அக்காலிஃபா இண்டிகா, இந்தியன் அக்காலிஃபா. தமிழில் குப்பை மேனின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும், இந்த பிளான்ட் அதிகமாக இருக்கும். இந்த பிளான்ட்டோடைய லீஃப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட், லீஃப் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்தோம்னா எதுக்கு க்யூர் பண்ணிக்குது, ஸ்கின் டிசீஸ். நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு அலர்ஜி வந்தாலும் சரி, ஸ்கின் ரேஷஸோ இல்லை அது வந்து இச்சிங்கோ இல்லை ஏதோ ஒன்று, ரிங் வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ரிங் வார்ம்ஸு, பெட் சோர்ஸ்லாம் இருக்கும். இப்போ சில பேஷண்ட்லாம் பார்த்தோன்னா அவங்களால வந்து எழுந்து நடக்க முடியாது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாகவே பெட் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ பெட் ரெஸ்ட் எடுக்கிற போது அவங்களோட பேக் போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல புண்ணு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி கூடிய பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த லீஃபை நல்லா பேஸ்ட் பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். பெட் சோர்ஸ்னு நம்ம சொல்லுவோம் அதை. அதே மாதிரி ரிங் வார்ம்ஸ், தண்ணிக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளுடைய கை காலோடைய விரல் இடுக்குகளுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன ஊன்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அதான் நம்ம ரிங் வார்ம்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரிங் வார்ம்ஸுக்கு இந்த லீஃபை அரைச்சி வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும், சீக்கிரமாக க்யூர் ஆகும். தான் இந்தியன் அக்காலிஃபா, scientific name Acalypha indica, family Euphorbiaceae family. And fourth plant Eagle marmilis. Eagle marmilis அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்ச ஒரு பிளான்ட் தான், தெரிஞ்ச ஒரு ட்ரீ தான். என்ன அப்படின்னா வில்வம்.
நம்ம எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தோம் அப்படின்னா என்ன பிளான்ட் இருக்கும், இந்த வில்வ மரம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பால் ஷேப்பில் என்ன இருக்கும், அதில் காய் இருக்கும். அதோடைய ஃப்ரூட் தான் ரொம்ப ரொம்ப மெடிசினல் வேல்யூபிள்ஸாக இருக்குது. என்ன மெடிசினல் வேல்யூஸ் அப்படின்னா ஸ்டொமக் இன்டைஜஷன், ஸ்டொமக் டைஜஷன் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அப்போ டைஜஷன் ஆகாத சமயத்தில் இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் அப்படிங்கிற ஒரு இன்டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்காது. அட் த சேம் டைம் த ஃப்ரூட்ஸ் ஆர் கில் தி இன்டெஸ்டைனல் பாரசைட், நம்மளுடைய ஒட்டுக்குடல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒட்டுண்ணிவால் சொல்லுவோம், அந்த பாரசைட்டை கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது, இந்த ஈகிள் மார்மிலஸ் அப்படிங்கிற பிளான்ட்டுக்கு இருக்குது. ஈகிள் மார்மிலஸ் த ஃபேமிலி பிலாங்ஸ் டு ரூட்டேசி ஃபேமிலி. Rutaceae family, which part is used for medicine, fruit is used for medicine. The treatment of stomach indigestion kill the intestinal parasites. Okay, and next one Cissus quadrangularis. Cissus quadrangularis மேனா நம்ம பிரண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம காமனாக வந்து பிரண்டை சட்னி அரைச்சி கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பசி எடுக்கலை, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ்லாம் சட்னி அரைச்சி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் நம்ம சொல்கிறோம் Cissus quadrangularis. Which the families are belongs to Vitaceae family. Which part is used for medicine? Stem and root is used for medicine. It is treatment for bone fracture, asthma and stomach troubles. போன் ஃப்ராக்சர்ஸ், இப்போ நம்ம மேலேருந்து கீழே விழும்போது கைகால் அடிப்படுது இல்லையா, அப்போ கைகால் அடிப்படும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் டாக்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம மாவு கட்டு போடுவோம்னு சொல்லுவோம். மாவு கட்டு அப்படிங்கிறது என்னது, நம்ம வந்து அரிசி மாவில் போடுற கட்டு கிடையாது. இந்த பிளான்ட்டை நல்லா ட்ரை பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, பவுடராக மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த பவுடர் தான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா போன் ஃப்ராக்சர்ஸுக்கு, போனை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து போன் ஜாயினர்னு இந்த பிளான்ட்டை சொல்லுவோம் இல்லையா. விச் பிளான்ட் இஸ் கால்டு போன் ஜாயினர் அப்படின்னா Cissus quadrangularis plant. Treatment for bone fracture. ஆஸ்துமா பேஷண்ட் சாப்பிடலாம். இன்னொன்று ஸ்டொமக் ட்ரபிள்ஸ், ஸ்டொமக் எந்த விதமான ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே எந்த பிளான்ட் சாப்பிட்டா க்யூர் ஆகும், இந்த Cissus quadrangularis அப்படிங்கிற பிளான்ட்டை வந்து க்யூர் ஆகும். ஏன் வந்து நமக்கு நிறையா மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்கும்போது பர்டிகுலராக இந்த 5 பிளான்ட்டை நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டை சுற்றி நம்ம சரௌண்டிங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய பிளான்ட்டு இந்த 5 பிளான்ட்ஸுமே தான். அப்போ நமக்கு இது வரைக்கும் தெரியலைன்னா கூட இனிமேல் ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த பிளான்ட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டிசீஸ்லாம் நமக்கு வராது. வந்துட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், இல்லை க்யூர் பண்ணிக்கலாம். சரியா, திஸ் இஸ் காமன்லி அவைலபிள் மெடிசினல் பிளான்ட். சயின்டிஃபிக் நேம், ஃபேமிலி, பார்ட்ஸ், விச் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்டு, விச் டிசீஸ், என்னென்ன டிசீஸ் க்யூர் ஆகுது அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஷின். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ட்ரப்ரெனியரியல் பாட்டனி. என்ட்ரப்ரெனியரியல் பாட்டனி இது வரைக்கும் நம்ம பாட்னியில் ஒரு நியூ ஃபீல்டு கடந்த இல்லவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபீல்டு. என்ட்ரப்ரெனியரியல் பாட்டனி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹவு டு ஸ்டார்ட் நியூ பிஸ்னஸ் யூசிங் வித் பிளான்ட் ரிசோர்ஸ், that is called entrepreneurial botany. Entrepreneurial botany means study of started with new business with the use of plant. நம்ம பிளான்ட்டை யூஸ் பண்ணி ஒரு நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு என்ட்ரப்ரெனியரியல் பாட்டனி. என்ட்ரப்ரெனியரியர் இல்லை என்ட்ரப்ரெனியரியர் யார் அப்படின்னா டீச் அபவுட் த பிளான்ட் வித் ரிசோர்ஸ். நமக்கு வந்து ஒரு பிளான்ட்டை வச்சு நம்ம என்னென்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ஒரு டீச் பண்ணுறாங்க இல்லையா, தட் பர்சன் இஸ் கால்டு என்ட்ரப்ரெனியர். create and teach about the plants, sales the product, that person is called entrepreneur. Entrepreneurship அப்படிங்கிறது nowadays numerous opportunities for higher secondary students. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணால் இப்போ ஃபஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஃபீல்டு ரொம்ப நிறைய எடுத்துகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு வருஷம் முடிச்சுட்டு போகிறவங்க நம்ம மேக்ஸிமம் வந்து இன்ஜினியரிங் போகணும்னு வந்து ஃபீல்டு எடுப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீல்டை விட நிறைய என்ன பண்ணாங்க மெடிக்கல், அதாவது இப்போ நீட் வந்து குழந்தைனால மெடிக்கல் கண்டிப்பாக மெடிக்கல் படிக்கணுங்கிறோம் நீட்டு போய் போகிறாங்க. இல்லை மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு போகிறோம் அப்படிங்கிறவங்க இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன வச்சு என்னென்ன நியூ ஸ்டடீஸ்லாம் போகலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வந்து நிறைய இப்போ வந்து புது கோர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ செரிகல்ச்சர், ஓலரிகல்ச்சர், ஃபிஷ் கல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கு இல்லையா, ஹார்டிகல்ச்சர்ஸ், இது மாதிரி ஒரு ஃபீல்டு தான் இந்த என்ட்ரப்ரெனியரியல் பாட்டனி அப்படிங்கிறது. ஸோ ஸ்டடி வித் நியூ பிஸ்னஸ், ஸ்டார்டட் வித் நியூ பிஸ்னஸ். அப்போ எப்படி ஒரு நியூ பிஸ்னஸை ஸ்டார்டட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம் கல்ச்சர், டெரேரியம், bonsai plant cultivation, single cell protein,
cultivation of medicinal and aromatic plant. First one, mushroom cultivation. Mushroom culture நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஃபங்கை பிளான்ட்டை நிறைய என்ன பண்ணுறோம் வந்து கல்டிவேஷன் பண்ணி எடிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், மெடிசனாக யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற எல்லா பர்பஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால நம்மளோட எக்கனாமிக்கல் லெவல் அப்படிங்கிறது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மஷ்ரூம் கல்ச்சர். சிங்கிள் செல் புரோட்டீன். சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கை, தீஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் எ ஃபுட் மெட்டீரியல் ஃபார் ஹியூமன் அண்டு அனிமல். ஸோ இப்போ ரிச் கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன், விட்டமின்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம உருவாக்க முடியும். அப்போ என்னென்ன பாக்டீரியாஸ் நம்ம வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு எது மூலமாக கிடைக்கும், இந்த என்டர்பிரினியர் மூலமாக நமக்கு கிடைக்கும். போன்சாய் பிளான்ட். போன்சாய் பிளான்ட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பிளான்ட்டோட ஏஜ் பார்த்தோன்னா 500 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை 1000 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை 200 100 இயர்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் பிளான்ட்டோடைய சைஸ் பார்த்தோன்னா இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இதை தாண்டி அந்த போன்சாய் பிளான்ட் அப்படிங்கிறது வளராது. ரொம்ப ஷார்ட்டான பிளான்ட் தான் போன்சாய் பிளான்ட்னு சொல்கிறது. பேம்பூஸ் இருக்கு இல்லையா, அந்த பேம்பூஸை நம்ம என்ன பண்ணலாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்மளால் கல்டிவேஷன் பண்ண முடியும். அந்த மெத்தட் தான் போன்சாய் பிளான்ட்டுங்கிறது. போன்சாய் பிளான்ட் அப்படிங்கிறதுலாம் நான் ஃபாரினில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட். அப்போ எந்த பிளான்ட்லாம் மெடிசினல் பிளான்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எதெல்லாம் அரோமேட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போ இதெல்லாம் பற்றின நாலேஜ் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும், அந்த நாலேஜை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். அப்படிங்கிறது தான் என்டர்பிரினியரியல் பாட்டனி. ஓகே, so entrepreneurial botany many examples, but in your book given only one example detail, that is organic farming. Organic farming. Organic farming is an alternative method for agricultural system. The plants or crops are cultivated by natural ways using biological input. So increase soil fertility, decrease the pollution and wastage. That is called aims of organic farming. So organic farming mean it is an alternative agricultural system. எப்போவுமே வந்து கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பை நேச்சுரல் வே ப்ரொடியூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்புட். பயாலஜிக்கல் இன்புட்னா பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம், பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லையா ஃபங்கை, வைரஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபெர்டிலைசர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி, இன்க்ரீஸ் நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் மினிமைஸ் தி வேஸ்டேஜ் அண்டு பொல்யூஷன். That is called organic farming. 1-2 mark question. So organic farming is an alternative way for agricultural method. The plants or crop cultivated by natural way. Inputs of use of biological materials. So increase soil fertility and decrease pollution and wastages in the land. That is called organic farming. That is called organic farming. So how to prepare organic pesticide in home? நம்ம ஹோமில் எப்படி ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு ஒரு 5 மார்க்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்டிசைட் நமக்கு தெரியும் இல்லையா, பெஸ்ட்னா ஸ்பைடர், மைட்ஸு, இன்னொன்று லோக்கட்ஸு, இதெல்லாம் என்னது நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். The pests are attack the plant from என்னென்ன பாட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளார்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ the use of chemical fertilizer. The chemical fertilizer is unsafe for human and environment. Human and environment. So with the help of chemical fertilizer, one product is present. The product also unsafe for consumption. Unsafe for consumption. So produce one alternative method, that is organic pesticide. Pest எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம பெஸ்ட்டை வந்து கில் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பொல்யூஷன் என்ன ஆகுது, அதிகமாகுது, சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாருமே எங்கே வந்திருக்காங்க, பேக் டு நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பேக் டு நேச்சர்னா திரும்பி கெமிக்கல் ஃபீல்ட்லேருந்து எல்லாமே எங்கே வராங்க, பயாலஜிக்கல் ஃபீல்டுக்கு, பயோ ஃபீல்டுக்கு நம்ம வர்றோம். தட் இஸ் ஆர்கானிக் பெஸ்டிசைட். ஆர்கானிக் பெஸ்டிசைட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹவு டு ப்ரிப்பேர் ஆர்கானிக் பெஸ்டிசைட்? 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க, நீ எப்படி ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைட் ப்ரிப்பேர் பண்ணுவ? கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இல்லையா.
So first you take 120 gram hot chilies, 110 gram garlic. Hot chilies, already chilies we discussed. Which chilies is the world hottest chili? Already I told, Carolina Reaper. Carolina Reaper is the very hottest chili in the world. And it measurement, how much is Scoville heat units are present? 22 lakhs. Here Scoville heat units are present. So only the chili is called hottest chili in the world. In India, which is the hottest chili? Naga Viper, 13 lakh 49 something Scoville heat unit measurement. Okay. So take 120 gram of hot chilies and 110 gram of garlic. Garlic chili எடுத்துக்கிறோம். நல்ல மிக்ஸில கிரைண்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் மாதிரி மாத்திக்கிறோம். அந்த பேஸ்ட் மாதிரி மாத்துனதுல 500 ml வார்ம் வாட்டர். வார்ம் வாட்டர்னா அது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது இல்லையா, ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய ஹாட் டெம்பரேச்சர் கூடியது தான் நமக்கு வார்ம் வாட்டர். இப்போ அரைச்சிக்கக்கூடிய பேஸ்ட்டில் இந்த வார்ம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எங்கே வைக்கிறோம்? 24 hours வந்து சன்னி பிளேஸஸில் நம்ம வைக்கிறோம். சன்னி பிளேஸில் வைக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் 24 hours பண்ணக்கூடாது. 24 hours கழித்து அதை மறுபடியும் நல்லா ஷேக் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்று. ஸ்ப்ரே பாட்டில் மாற்றினதுக்கப்புறமா அதை இப்போ நீ பிளான்ட்டுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண அப்படின்னா என்ன வந்தாது? அங்கே பெஸ்டிசைட்ஸு, ஃபங்கல் டிசீஸு, வைரல் டிசீஸு, பாக்டீரியல் டிசீஸ் எந்த ஒரு டிசீஸுமே வராது. ஆனால் ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்ப்ரே பண்ணுறதை நம்ம சம்மர் சீசனில் செய்யக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி சம்மர் சீசனில் பிளான்ட்டெல்லாம் வெதராக இருக்கும் இல்லையா, ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்போ நீ இந்த ஹாட் சில்லிஸ் யூஸ் பண்ண கொண்டு போய் ஸ்ப்ரே பண்ணினா பிளான்ட்டு பேர்ன் ஆயிரும், டெத் ஆயிரும். ஸோ இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணணும். தான் ஆர்கானிக் பெஸ்டிசைடை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் டாபிக் இன் திஸ் லெசன், பயோ ரெப்பல்லண்ட். பயோ பெஸ்ட் ரெப்பல்லண்ட். பெஸ்ட் வராமல் ஒரு எப்படி நம்ம ஒரு சர்ஃபேஸை பார்த்துக்குவோம். ஓகே, பயோ பெஸ்ட் ரெப்பல்லண்ட். பயோ பெஸ்ட் ரெப்பல்லண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ஒரு லீஃப் தான். நார்மலாக தெரிஞ்ச ஒரு லீஃப்னு பார்க்கும்போது லீவ்ஸ் ஆஃப் அசாடிரக்டா இண்டிகா, நீம் லீஃப் இருக்கு இல்லையா, அந்த நீம் லீஃபை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு லீஃபை தனியாக பிளக் பண்ணுறோம். பிளக் பண்ணிவிட்டு லீஃபை ஃபைனாக நம்ம என்ன பண்ணுறோம்? சாப் அப் பண்ணுறோம், ஃபைனாக வந்து கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ண லீஃபை ஒரு 50 liters கண்டெய்னரில் என்ன பண்ணுறோம்? நல்லா ஃபைன் பண்ண லீஃபை போட்டு நம்ம லிட்டை போட்டு கவர் பண்ணிடணும். ஒரு 3 daysக்கு நீ அதை என்ன பண்ணக்கூடாது? ஓப்பனே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுருக்கணும். 3 days கழித்து பார்த்தோன்னா அதில் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கும். ப்ரீவியர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதில் ஃபெர்மெண்டேஷன் நுரைச்சி வந்திருக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி 3 daysக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி அந்த மேஷஸ் இருக்கு இல்லையா, லீஃப் மேஷஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? பெஸ்டிசைடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்ப்ரே பண்ணும்போது பிளான்ட்டில் வந்து அட்டாச் ஆகாது இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சோப்பு, ஆயில்ஸ் ரெண்டையும் அந்த வாட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம்னா அது லீஃபில் அட்டாச் ஆகிக்கும். அதனால எந்த ஒரு பெஸ்ட்டும் அந்த பிளான்ட் என்ன பண்ணாது? வந்து அட்டாக் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த ஃபைன் பண்ண அந்த லீஃப் மேஷஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்? பிளான்ட்டுக்கு ஃபெர்டிலைசர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பயோ பெஸ்ட் ரெப்பல்லண்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தது ஆர்கானிக் பெஸ்டிசைட். Okay, this lesson completed. Which lesson completed? Economically useful plant and entrepreneurial botany lesson completed. In this lesson we discussed about different type of plants. நிறைய plants பற்றி பார்த்துட்டோம். Vegetables, fruits, nuts, cereals, மில்லட்ஸு, மேஜர் கிராப்பு, மைனர் கிராப்ஸு, அடுத்து பார்த்தோன்னா நட்ஸ் பிளான்ட்டு, பீவரேஜஸ் பிளான்ட்டு, சுகர் பிளான்ட்டு, ஆயில் பிளான்ட்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட் பார்த்தாலே இன்றைக்கி பார்த்த மாதிரி காமன் மெடிசினல் பிளான்ட்டு, சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் பிளான்ட்டு, என்டர்பிரினியர் பாட்னி, ஆல் த ஒன் இஸ் வெரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகே, that's all students. Which lesson completed? 10th chapter completed. Economically useful plant lesson completed. Okay, and next one. Next, today we will discuss the next another one chapter. That chapter is 4th chapter, biotechnology. 4th chapter, biotechnology. Basically இப்போ நம்ம பாட்னியில் பார்த்தோம்னா 10 chapters இருக்குது இல்லையா, அந்த 10 chaptersல ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் எது அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 4th lesson is very important. First lesson embryology, you know very well, embryology already completed. Now we will discuss about the biotechnology lesson. 4th chapter. 5th chapter,
plant tissue culture we completed. 6th lesson ecology. Ecology is very important. And 9th lesson plant breeding lesson is very important. These 5 chapters are very important. அதுக்காக நீ இந்த 5 லெசன் மட்டும் தான் படிக்க கூடாது. இந்த 5 லெசனும் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் biotechnology. You know very well. Nowadays different type of plants or different type of plants are இருக்கு இல்லையா நமக்கு தெரியும். எப்படி அந்த பிளான்ட்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா த்ரூ டெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மார்க்கெட்டில் பொமேட்டோ அப்படிங்கிற ஒரு பிளான்ட் கிடைக்கிது. பொமேட்டோ அப்படிங்கிற பிளான்ட் என்னது? பொட்டேட்டோ பிளான்ட்டையும் டொமேட்டோ பிளான்ட்டையும் ஒன்னோட ஒன்று கிராஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டை நம்ம உருவாக்குறோம். அதுதான் பொமேட்டோ பிளான்ட். அப்போ அந்த பொமேட்டோ பிளான்ட் அப்படிங்கிறது சிங்கிள் பிளான்ட் பட் ப்ரொடியூஸ் 2 kinds of vegetables. Roots of produce potatoes and leaf and branches are produce tomatoes. How it is possible? Possible through biotechnology. நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போடுறோமோ அந்த ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளார்ஸ் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா? எப்படி பார்த்தோம்னா இப்போ ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டால் ஆரஞ்சு ஃப்ளார் இருக்குது. ஈவன் பிளாக் கலருக்கே ட்ரெஸ் போட்டால் பிளாக் ரோஸ் அப்படிங்கிறது இருக்குது. மார்க்கெட்ஸில் இருக்கு இல்லையா? ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி பாசிபிள்ஸ் அப்படின்னா நமக்கு பயோடெக்னாலஜி மூலமாக தான் பாசிபிள்ஸ் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் கிராஃப்டிங் கட்டிங்லாம் ஸ்டோன்ஸு சியான்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? கிராஃப்டிங் அப்படின்னா என்னது? 2 பிளான்ட்டையும் கட் பண்ணி ஒன்றா டைட்டாக நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஏரேஷன்ஸு டெம்பரேச்சர்ஸு பிளான்ட் ஹார்மோன்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுத்தோன்னா அதில் ஒரு 2 months 3 months கழிச்சு அதுலேருந்து ஒரு பிரான்ச்சஸ் டெவலப் ஆகும். அந்த பிரான்ச்சஸ் எடுத்து நீ வச்சினா உனக்கு நியூ வெரைட்டிஸ் 2 பிளான்ட்டோட காம்பினேஷனும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் லெசனில்? அதே தான். அப்போது டெக்னாலஜி பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது the technology uses of living organism. The technology uses of living organism to produce or improve the desired product. That is called biotechnology. Is a science of technology. Science technology method liya நம்ம டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி புது ப்ராடக்ட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வந்து உருவாக்குறோம். That is biotechnology. So the biotechnology, father of biotechnology, G. Haberland. G. Haberland தான் father of biotechnology அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜியை one individual cells are developed to entire organism that is proposed by G. Haberland in 1898. So only he called father of biotechnology. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செல்ஸ் இருக்குது இல்லையா? அந்த சின்ன செல்ஸ்லேருந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு பெரிய பிளான்ட்டையே வந்து கல்டிவேஷன் பண்ணியிருக்காரு. அப்போது த சிங்கிள் செல் டெவலப்டு இன்டு என்டையர் ஆர்கானிசம் த்ரூ டெக்னாலஜிக்கல் மெத்தட் that is proposed by G. Haberland in 1988. So he called as father of biotechnology. And the term biotechnology coined by Karl Yerke, Hungarian engineer. The term originated in 1919. But father of biotechnology அப்படிங்கிறது G. Haberland. The term coined by Karl Yerke. 1919. உன்னுடைய புக்கில் இது இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 mark கொஷின் அன்லைன் பண்ணிக்கோ. இது உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துல நீ எழுதி வச்சுக்கோ. சரியா? ஸோ Karl Yerke coined the term biotechnology in 1919. So biotechnologists, nowadays biotechnologists are involved to many fields, not only food industries, health industries, medicinal, cosmetics, beverages, all the industries are nowadays involved to biotechnology. So through the technological method, produce of good product, healthy product, desired product. Okay, that lesson is biotechnology lesson. In this lessons, we will discuss about the scope of biotechnology, application of biotechnology, gene transfer, type of vectors, transgenic plants. Transgenic plants next பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, மெத்தட் ஆஃப் gene transfer. Now we will discuss about the development of biotechnology. நிறைய சாப்டர்ஸ் நிறைய டாபிக்ஸ் அப்படிங்கிறது இந்த லெசன்ஸில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகே, ஸோ பயோடெக்னாலஜி பேசிக்கலி தெர் ஆர் 2 categories. One is conventional biotechnology, another one is modern biotechnology. Conventional biotechnology
is another otherwise called kitchen biotechnology. This method proposed by our ancestors. These methods are proposed by our ancestors. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், ஈஸ்ட், பாக்டீரியா, ஃபங்கை. use these microorganisms are to produce many products. இப்போ இருக்கு இல்லையா, ஒன்றும் இல்லை, அதாவது நம்மளுடைய ஆன்சியன்ட்டுக்கு வந்து நமக்கு ஈஸ்ட் பாக்டீரியான்னு தெரியாது இல்லையா. மாவு அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக மாவு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா. நம்ம நல்லா கையில் கரைச்சி விடும்போது அது அடுத்த நாள் பார்க்கும்போது எப்படி இருக்கும், நல்லா பீவரேஜாக இருக்கும் இல்லையா, ஃபார்ம் ஷேப் நல்லா நுரைச்சி வந்திருக்கும். எதனால, நம்மளுடைய கையில் கூடிய பாக்டீரியாஸ் வந்து அதுக்குள்ளே போய் அது என்ன பண்ண வந்து மாவை வந்து புளிக்க வைக்கணும்னு சொல்கிறோம். அதேமாதிரி லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாஸ் இருக்குது, அது வந்து மில்க் என்னமா மாற்றுது, கேர்டாக வந்து மாற்றுது. படிச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் நம்ம. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ஆன்சிஸ்டர் பண்ணது. அதனால திஸ் மெத்தட் இஸ் கால்டு கிச்சன் பயோடெக்னாலஜி. So use of microorganism, bacteria, fungi, yeast, they are produced many dairy product, dairy geese, cheese. அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபுட் ஐட்டத்தில் இட்லி, தோசை, நான், பரோட்டா இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே எது தேவை வந்து ஈஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ இதெல்லாம் தான் கிச்சன் பயோடெக்னாலஜி. During the 18th century, the kitchen biotechnology is a great scientific validation. 18th centuryக்கு அப்புறமா தான் இந்த கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மாடர்ன் பயோடெக்னாலஜி. Modern biotechnology, it has two main features. One is change to ability of genetic material and to produce new product through the recombinant technology. So with the help of recombinant DNA technology, produce one new product. How they produce mean alter the genetic material. That is the main features of modern biotechnology. Two features is there. Main feature, change the genetic material. So ஆர்கானிசத்தில் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு நியூ ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் செகண்ட் ஸ்கோப், செகண்ட் ஃபியூச்சர், ஓனர்ஷிப் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் சோசியல் இம்பேக்ட். அந்த பயோடெக்னாலஜிக்கான ஓனர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கணும், அதனால என்னென்ன சோசியலில் வந்து இம்பேக்ட் கிடைக்குது, அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இது ரெண்டு ஸ்கோப்பு தான் எதோட இம்பார்ட்டன்ட், மாடர்ன் பயோடெக்னாலஜிஸோட இம்பார்ட்டன்ட். மாடர்ன் பயோடெக்னாலஜிஸ் ஆர் ஃபோக்கஸ் இன் தி மெனி ஃபீல்ட். மாடர்ன் பயோடெக்னாலஜி ஆர் யூஸ்ட் இன் தி மெனி ஃபீல்ட் nowadays. The field are fermentation, biomass production, enzymes production, biofuel, microbial inoculant, plant and animal cell culture, recombinant DNA engineering. Okay, so first நம்ம என்ன சொன்னா fermentation process we know very well. Fermentation process we know very well. So fermentations அப்படினா through the technological method, production of acid, enzyme, alcohol. So first நம்ம என்ன சொல்றோம்னா fermentation. Fermentation mean production of acid, enzyme, alcohol, chemical, vitamin and toxins. So with the help of technology, biotechnology, we produce acid, chemicals, enzyme, vitamins product. That is fermentation. Second, the biotechnologies, modern biotechnologies are involved to biomass production. Biomass production mean single cell protein organism. Alcohol, biofuel items are produced. Enzymes, so through the modern biotechnology produce different type of enzyme. The enzymes are involved to industries. Industries biosensor நமக்கு என்னது யூஸ் ஆகுது. Biofuel, alternative for natural hazardous இருக்கு இல்லையா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், கோல், பெட்ரோலுக்குலாம் ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு ஃபியூலை வந்து உருவாக்குறோம். அதுதான் எது, பயோஃபியூல். அப்போ எந்த பிளான்ட்லேருந்து நம்ம உருவாக்குறோம், எந்த ப்ராடக்ட் நம்ம உருவாக்குறோம், அது எதனால் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம், மாடர்ன் பயோடெக்னாலஜி. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ், மீத்தேன், ஆல்கஹால். மைக்ரோபியல் இன்னாகுலன்ஸ். மைக்ரோபியல் இன்னாகுலன்ஸ் மீன் யூஸ்ட் ஆஸ் எ ஃபெர்டிலைசர், பயோ ஃபெர்டிலைசராக நமக்கு எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு மாடர்ன் பயோடெக்னாலஜி வந்து கிடைக்கும். பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கல்ச்சர். பிளான்ட்லேருந்து என்னென்ன ப்ரைமரி ப்ராடக்ட் கிடைக்குது, என்னென்ன செகண்டரி ப்ராடக்ட் கிடைக்குது, என்ன ஆன்டிபாடிஸ், ஆன்டிஜென்ஸ்லாம் கிடைக்குதுங்கிறது நமக்கு என்ன எதுவுமா தெரிஞ்சுக்கலாம், மாடர்ன் பயோடெக்னாலஜியில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணலாம்.
அண்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. எல்லா ஃபீல்டை விட எது ரொம்ப முக்கியமான ஃபீல்டுன்னு பார்த்தோம்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிங்கிறது தான். ஆல்டர் த ஜீனை ஆல்ட்ரு பண்ணி ஒரு நியூவாக ஒரு ஆர்கானிசத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமிக்கல், என்சைம், விட்டமின், புரோட்டீன் அண்டு ஹார்மோன்ஸ். அண்ட் லாஸ்ட் தான் இன்ஜினியரிங் ஃபீல்டில் என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது நம்ம டிஎன்ஏவை கட் பண்ணோன்னா நமக்கு என்ன என்சைம் தேவை, டிஎன்ஏவை ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன என்சைம் தேவை அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம், மாடர்ன் பயோடெக்னாலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் மேஜர் ஃபோக்கஸ் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இது வரைக்கும் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா பயோடெக்னாலஜினா என்ன, அது என்னென்ன ஃபீல்டில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. அப்போ இதில் இருந்தால் நமக்கு லெசன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் டாபிக் we know very well. சிம்பிளாக ஃபெர்மெண்டேஷன்ஸ்னால் என்ன சொல்லுவோம், நம்ம நொதிச்சு போகிறத ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஆல்கஹால் யூஸ் பண்ணிக்கிறோம், அதான் ஃபெர்மெண்டேஷன். ஹியர் ஆல்சோ ஃபெர்மெண்டேஷன் சேம். ஃபெர்மெண்டேஷன் மீன் இட் இஸ் லாட்டின் வேர்ட், இட் மீனிங் ஃபெர்வியர். ஃபெர்வியர் மீன்ஸ் டு பாயில். ஒரு பாயில் பண்ண ஒரு ப்ராடக்ட் நமக்கு யூஸ் ஆகக்கூடியது, தட் இஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் மீன் organic molecules are converted into acid, gas, alcohol and they are present absence of oxygen. ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணோம்னா ஃபங்க்ஷன் பண்ணி என்னவா மாற்றோம், ஆர்கானிக் மாலிகூல்ஸை ஆசிடாவோ கேஸாவோ ஆல்கஹாலாவோ கன்வெர்ட் பண்ணும். தட் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன். ஸோ வித்தவுட் ஆக்சிஜன் the microorganisms are involved, change the organic molecule into acid, gases, alcohol. That process is called fermentation. The fermentation is a Latin word fervier. Fervier means to boil. And next one, the study of fermentation is called zymology. Important. The study of fermentation is known as zymology. The zymology originated in 1856. Zymology originated in 1856. Okay. The French chemist Louis Pasteur first demonstrated the fermentation by yeast. With the help of yeast, Louis Pasteur demonstrated the experiment, that is fermentation experiment. French chemist Louis Pasteur demonstrate the fermentation process with the help of yeast. Many example fermentations நம்ம சொல்லலாம், bacteria, fungi, yeast, these are example for fermentation. So bacteria, fungi, they are present or without oxygen, they are present in the without oxygen condition. They are produce valuable product. They are produced the valuable product. For example, food industries la irkalam, beverages industries la irkalam, illa vera engineering industries la irkalam. So bacteria and fungi present in the without oxygen content, they produce valuable product, that is called fermentation. For example, the sugars are converted into ethanol with the help of bacteria, with the help of microorganism. So microorganism, they are converted sugar change into alcohol. And CO2, the bacteria are producing CO2 or yeast producing CO2. The CO2 are used to bakery items, bread, இல்லை வேறு எந்த ஒரு ஐட்டம் இல்லையா, பப்ஸு இல்லை ஏதோ ஒரு ஈஸ்ட் இருக்குதுயா, அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு பேக்கரிஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு கிடைக்குது. ஸோ யூஸ்டு பேக்கரி ஐட்டம்ஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட், இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுது, நமக்கு தேவையான ஆசிட்ஸு, விட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸ்லாம் நமக்கு கொடுக்குது. அண்ட் இன்வால்வ் டு டெய்ரி ப்ராடக்ட், நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ தான் சொன்னோம், லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாஸ் இருக்குது, அது மில்க் என்னவா மாற்றுது, கேர்டாக நமக்கு மாற்றுதுன்னு சொன்னோம். அப்போ அதனோட யூசஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேஷன். ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், வந்து பாதுகாத்தணும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கிள்ஸ் இருக்குது, அந்த பிக்கிள்ஸு கெட்டு போகாமல் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். அப்போ நம்ம மேலே என்ன பண்ணுறோம், வினிகரை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ வினிகர் அப்படிங்கிறது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தே ப்ரொடியூஸ்டு வேல்யூபிள் ப்ராடக்ட் வித்தவுட் ஆக்சிஜன், தட் இஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன் இல்லையா. இதை விட நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிரேப்ஸ் இருக்குது, கிரேப்ஸ் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வரோம், ஒரு 1 வீக் நம்ம அந்த கிரேப்ஸை மறந்துடுறோம். அந்த கிரேப்ஸ் இருக்கிற பவுலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே நுரைச்சி ஒரு மாதிரி லிக்யூடாக மாறி இருக்கும் இல்லையா. நம்ம அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரேப் ஜூஸு, ஒயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுதான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். நம்ம வீட்டில் நார்மலாக மாவு அரைக்கிறோம், மாவு என்ன பண்ணுது, அடுத்த நாள் வந்து புளிக்குது இல்லையா. அப்போ எதனால, மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஹெல்ப்பால் நமக்கு ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டாக மாறுது, தட் இஸ் ஃபெர்மெண்டேஷன். So fermentation process means with the help of microorganism produce valuable product, that process is called fermentation. The study of fermentation is called zymology, originated 1856. Fermentation is a Latin word, fervere means to boil. Okay. And next one, bioreactor. Bioreactor is the one type of vessels or one type of container or one apparatus இல்லையா. நமக்கு வந்து ஒரு apparatus தான். நமக்கு புக்கில் பார்த்தோன்னா நமக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. நம்ம பேக்கரியில் பப்ஸ் வைக்கிற இது பார்த்துருக்கோம் இல்லையா, மைக்ரோ ஓவன் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா லார்ஜ் சைஸ் குக்கர் நம்ம சொல்லலாம். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய குக்கர் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும், இது ரொம்ப பெரிய லார்ஜ் சைஸாக இருக்கக்கூடிய வெசல்ஸை பயோரியாக்டர் இல்லை பயோ ஃபெர்மெண்டர் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணலாம், ஹாஸ்டல்ஸில் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது இல்லையா. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணிக்குவோம், இந்த மாதிரி ஒரே சமயத்தில் அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 200 பேருக்கோ இல்லை ஒரு 500 பேருக்கோ இல்லை 1000 பேருக்கோ என்ன பண்ண முடியும், ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த கண்டெய்னர் தான் நம்ம ஃபெர்மெண்டேஷன் கண்டெய்னர் சொல்கிறோம், பயோ ரியாக்டர். One important 2 mark question, what is called bioreactor or what is called biofermenter? Bioreactor is a one type of vessel, one type of apparatus. It contains optimum temperature using microorganism and produce required product. That process is called bioreactor. So bioreactors அப்படிங்கிறது ஒரு vessel. The vessels are designed such a way, the vessels are set optimum temperature and inside vessels are inside you put the microorganism. The microorganisms are producing desirable product, that vessels is called bioreactor or biofermenter. The bioreactors are aeration, agitation, temperature, pH are everything is controlled. நம்ம கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மைக்ரோ ஓவனில் இவ்வளோ பேரண்ட் டிகிரிஸ் ஹீட் கொடுக்கணும், இவ்வளோ டைம் கொடுக்கணும், ஒரு இது இருக்கு இல்லையா. ஒன்றும் இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நமக்கு ஹீட் இவ்வளோ கொடுக்கணும். மில்க்னா ஓரளவு ஹீட் கொடுத்துருப்பாங்க, சூப்னா என்ன பண்ணிப்பாங்க அதுக்கு ஒரு ஹீட் கொடுத்துருப்பாங்க, அதுவே வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போது அந்த மாதிரி கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பயோரியாக்டரில் செட் பண்ணி வச்சுட்டோன்னா மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு கொடுக்கும். ஃபெர்மெண்டர். ஃபெர்மெண்டர் அப்படிங்கிறது 2 டைப் ஆஃப் ஃபெர்மெண்டர்ஸ் இருக்குது. ஒன்று அப்ஸ்ட்ரீம் ஃபெர்மெண்டர் ப்ராசஸ், அனதர் ஒன் இஸ் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். Upstream process mean all the process started before fermenter. All the process are started before fermenter. Fermenter start ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய process எல்லாமே upstream process. For example, sterilization. Sterilization இல்லையா. ஸ்டெரிலைசேஷன் என்னது, ரிமூவ் த மைக்ரோப்ஸ் இல்லையா, மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அந்த பிளேஸ்லேருந்து, அது சொல்லலாம். அடுத்தது செட் த இனாகுலம். இனாகுலம் சாம்பஸ் நம்ம ரெடி பண்ணுறது. க்ளீன் த வால்ஸ் இல்லையா, நம்ம எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வைக்கிறது, அது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறது, அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ ஆல் த ப்ராசஸ் ஸ்டார்டட் பிஃபோர் ஃபெர்மெண்டர் கால்டு அப்ஸ்ட்ரீம். அண்ட் டவுன்ஸ்ட்ரீம். Downstream mean all the process started after fermentation. இங்கே fermentation நடக்கிறதுக்கு முன்னாடி, இங்கே fermentation நடந்ததுக்கு அப்புறம், அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா downstream process. All the process
started after fermentation, it is called a downstream process. Example, centrifugation, distillation. இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம்? ஃபெர்மெண்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ப்ராடக்ட்டை எடுத்து பண்ணக்கூடிய மெத்தட்ஸு அதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். ஸோ பிஃபோர் ஃபெர்மெண்டேஷன் அப்ஸ்ட்ரீம், ஆஃப்டர் ஃபெர்மெண்டேஷன் டவுன்ஸ்ட்ரீம். Here example centrifugation, distillation. Here example sterilization. Okay. Next one, procedure of fermentation. How to set the fermentation process. எப்படி நம்ம வந்து fermentation process நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின் ஆர் 3 மார்க் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி பயோ ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்க வந்து அந்த டயக்ராமை பார்த்துக்கோ. மேபி டயக்ராம் நமக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், procedure of fermentation. Procedure of fermentation mean based on their product select the bioreactor. Based on the product நம்ம என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பயோரியாக்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட், சப்ஸ்ட்ரேட் லிக்யூட் மீடியம். அந்த இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், வெசல்ஸ்குள்ளால நமக்கு தேவையான லிக்யூட் மீடியம் வைக்கணும். ப்ளஸ் டெம்பரேச்சர், பிஹெச், ஏரேஷன், வெஜிடேஷன்ஸ்லாம் நம்ம செட் பண்ணிக்கணும். அது. தேர்டு, ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆடட். நீ பிளான்ட் வைக்கலாம், பிளான்லெட்ஸ் வைக்கலாம், இல்லை மைக்ரோப்ஸ் வைக்கலாம். ஏதோ ஒரு ஆர்கானிசத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த லிக்யூட் மீடியத்துக்குள்ளே நம்ம வைக்கிறோம். அது ஆர்கானிசம் ஆடட். ஃபோர்த் ஸ்டெப்பு, இன்குபேஷன். இன்குபேஷன் என்னது, இப்போ ஒரு கரெக்டான டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம இன்குபேட் பண்ணணும். இன்குபேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோழி முட்டை இருக்கு இல்லையா, அது நம்ம 23 டேஸ் வந்து இன்குபேஷனில் வச்சுருந்தா தான் அது ஒரு சிக்கனை வந்து நமக்கு டெவலப் ஆகும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி இருக்கிறதே நம்ம இன்குபேட் டைம்னு சொல்கிறோம். அப்போ உள்ளக்கூடிய லிக்விட் மீடியத்தில் ஆர்கானிசம் வச்சாச்சு, அந்த ஆர்கானிசம் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் பீரியடில் இருக்கணும். தட் இஸ் இன்குபேஷன். மேபி ஏரேஷன் ஆர் வித்தவுட் ஏரேஷன். நம்ம வேணும்னா ஆக்சிஜன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆக்சிஜன் நமக்கு தேவையில்லை. அண்ட் ஃபைனலாக வித்ட்ரா த ப்ராடக்ட். இப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு டிசைர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். 6 ஸ்டெப்ஸ் ஒன்லி இஸ் தேர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு select the bioreactor. Second, liquid medium, adjust pH, adjust temperature, adjust aerations. Third, organism added. Fourth, incubation for specific time, specific temperature. Fifth one, with the help of aeration or without aeration. And last, withdrawal of product. That is the procedure of fermentation. One important 3 mark question. Okay. And next one, application of fermentation in industries. நம்ம ஃபெர்மெண்டேஷனை எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபெர்மெண்டேஷன்ஸை நம்ம எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அப்ளிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 4 இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக்ரோபியல் பயோமாஸ், மைக்ரோபியல் மெட்டபாலைட்ஸ், மைக்ரோபியல் என்சைம், மைக்ரோ கன்சர்வேஷன் ஆர் பயோ கன்சர்வேஷன். So first one, microbial biomass, production of SCP. What is meant by SCP? The growing dry cells of microorganism. The microorganisms are dry. நல்ல ட்ரையான மைக்ரோஆர்கானிசத்துலேருந்து proteins நமக்கு கிடைக்கும். That is single cell protein. So fermentations are involved in the microbial biomass production. The fermentations are produce metabolites. Metabolites, the produce of some metabolites. The metabolites are used for plant and animals. இந்த ஃபெர்மெண்டேஷன் மைக்ரோஆர்கானிசம் என்ன பண்ணுது, காம்பவுண்டை செக்ரேட் பண்ணுது, சம் காம்பவுண்ட்ஸை செக்ரேட் பண்ணும். அந்த காம்பவுண்ட்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பிளான்ட்ஸுக்கோ அனிமல்ஸுக்கோ யூஸ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தர் காம்பவுண்ட் there are 2 metabolites. One is primary metabolites, another one is secondary metabolites. Primary metabolites mean the metabolites are essential for life. Essential for life, that is called primary metabolites. The microorganisms are secrete some enzyme. The enzymes are essential the life of microorganism, that is called primary metabolites. Example, ethanol, citric acid, lactic acid, acetic acid. And secondary metabolites, the product is important,
பட் த ப்ராடக்ட் இஸ் நாட் இன்வால்வ்டு ஃபார் எசென்சியல் ஃபார் லைஃப். அதுலேருந்து உருவாகக்கூடிய ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அந்த ப்ராடக்ட் இருந்தால் தான் அந்த ஆர்கானிசம் லிவிங்காக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. தட் இஸ் கால்டு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்டெப்டோமைசின், ஸ்டெப்ரோமைசிஸ் கிரிசியஸ் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்த ஒரு மெடிசன் தான் ஸ்டெப்ரோமைசின். ஆம்பிட்ரோசின் பீட்டா, பென்சிலின், பென்சிலியம் கிரைசோஜினம், பென்சிலியம் நொட்டேட்டம், இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்த ஒரு மெடிசன் தான் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மெடிசன்ஸ் அப்படிங்கிறது டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக தான், அது லைஃபுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகே, that is secondary metabolites. This is one 3 mark question. Differentiate between primary and secondary metabolites. And third one, microbial enzyme. The microorganisms are secrete enzyme in growth media. Secrete enzyme in growth media. So the enzymes are important for production of medicine industries, food industries, making detergent and production of biomass. அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்சைமை செக்ரீட் பண்ணும் எங்கன்னா growth மீடியாவில். அந்த என்சைம் எடுத்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மெடிசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பயோமாஸாக யூஸ் பண்ணிக்கலாம், டிட்டர்ஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் மைக்ரோபியல் என்சைம். அண்ட் லாஸ்ட்டு பயோ கன்சர்வேஷன். பயோ கன்சர்வேஷன் அப்படின்னா கன்சர்வ் பண்ணிச்சு ஒன்று இன்னொன்று மாற்றுறது இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் கன்வெர்டட் டு அசிட்டிக் ஆசிட், isopropanol converted to acetone, sterol converted to steroid. That is bioconservation. Bioconservation. So 4 type of application fermentations இருக்கு. First biomass production, metabolites production, enzymes production, bioconservation. Okay. And next is very important 5 mark question. சிங்கிள் செல் புரோட்டீன். நம்ம இங்கே படித்தோம் இல்லையா, இங்கே ஒரே ஒரு வேர்டில் எஸ்சிபின்னு சொல்லிட்டோம், ஆனால் அந்த எஸ்சிபி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷின். ஓகே, எஸ்சிபி சிங்கிள் செல் புரோட்டீன், அதான் நம்ம ஷார்ட்டாக எஸ்சிபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை எஸ்சிபி? த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் grown, dried, then used to complete protein product, that is called a single cell protein. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா, நல்லா நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை க்ரோ பண்ணுறோம், க்ரோ பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ணிடுறோம், ட்ரை பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம், ப்ரோட்டீன் ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு எஸ்சிபி, சிங்கிள் செல் ப்ரோட்டீன். Growing dried single cell microorganisms are changed to complete protein, that is called single cell protein. So the single cell proteins are present high amount of vitamin, protein, carbohydrate, amino acid, but it gave solution for protein deficiency to the entire world. நம்ம என்டையர் வேர்ல்டுமே கூட ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியை தீர்க்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் எது அப்படின்னா இந்த எஸ்சிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் என்ன இருக்குது, ரிச் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், விட்டமின், கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஏன் இப்போ வரைக்கும் ஸ்டேபிள் ஃபுட்டாக இல்லை அப்படின்னா, பிகாஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஸ்லோ டைஜஸ்டபிள். பிகாஸ் தீஸ் ஆர் நாட் யூஸ்டு ஃபார் ஹியூமன். நிறையா பீப்புள்ஸ் வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இதில் நியூக்ளிக் ஆசிடோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் டைஜஷன் அப்படிங்கிறது சீக்கிரமாக ஆகிறது கிடையாது, ரொம்ப லேட் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இது வந்து ப்ரோட்டீனாக யூஸ் ஆகுது, விட்டமின்ஸ் கிடைக்குது, மினரல்ஸ் கிடைக்குது, அமினோ ஆசிட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் ஸ்பைருலினா அப்படிங்கிற டேப்லெட் கொடுங்கன்னு கேட்டால் போதும். ஸ்பைரல்னா டேப்லெட் அப்படிங்கிறது இந்த எஸ்சிபி தான் இருக்கு இல்லையா. இந்த ஸ்பைரல் அப்படிங்கிறது ஒரு விதமான ஆல்கே. அந்த ஆல்கே என்னவா யூஸ் ஆகுது, புரோட்டீன் கண்டென்ட் தரக்கூடியதாக இருக்குது.
இருக்கா. அப்போ நமக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது, இந்த எஸ்சிபி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ வாட் ஆர் த மைக்ரோ ஆர்கானிக்ஸ்? இப்போ சொல்லிட்டு நம்ம மைக்ரோ ஆர்கானிக்ஸை கல்ச்சர் பண்ணுறோம், கல்ச்சர் பண்ணி க்ரோ பண்ணி ட்ரை பண்ணி அதை நம்ம ப்ரோட்டீனாக வந்து மாற்றுறோன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நமக்கு என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எஸ்சிபியில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். வாட் ஆர் த ஆர்கானிசம்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் தி எஸ்சிபி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 3 எக்ஸாம்பிள்: பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே. Bacteria, fungi, algae. Bacteria, which type of bacteria is used as a SCP? The example of Methylophilus, Methylotropus. Methylophilus, Methylotropus bacteria. Cellulomonas bacteria. Alkaligenes bacteria. So these bacteria are used for human food and animal feed. Okay, and fungi: Agaricus campestris, Saccharum cerevisiae, Candida utilis. Candida utilis. So these fungi are used as a protein, SCP, protein food material or animal food materials. And third one, algae. Algae: Spirulina, Chlorella, Chlamydomonas. These algae are used as a human food and animal feed. It presents rich amount of vitamin, rich amount of carbohydrate, protein, amino acids are present. Nowadays, in astronauts peoples and Antarctica scientists are use these type of SCPs. இருக்கு இல்லையா. நிறைய ஸ்பேஸுக்கு போகிறவங்களும் அதே சமயத்தில் வந்து மற்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு வந்து இந்த எஸ்சிபி ப்ராடக்ட் தான். தீஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஐட்டம். அண்ட் நெக்ஸ்ட்டு, எங்கெங்கே வந்து இந்த எஸ்சிபி வந்து க்ரோத் ஆகும்? ஸ்ட்ராஸ், வைக்கப்புல் இருக்க இடத்துல. மொலாசஸ், அந்த கரும்பெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டீகேயிங் ஆன பார்ட்டில். அனிமல் மேனுவர், ஸ்டார்ச் கண்டென்ட். இங்கெல்லாம் என்ன இருக்குது, இந்த எஸ்சிபி அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆகுது, வளரக்கூடியது. அண்ட் 250 கிராம் ஆஃப் மெத்திலோஃபில்லஸ் மெத்திலோட்ரோபஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவில் 25 டன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. 250 கிராம் தான், அதில் நமக்கு எவ்வளோ டன்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்குது? 25 டன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட்டாக, அப்ளிகேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் எஸ்சிபி. SCP used as a protein food, first one. Second, it used health care and skin cosmetics யூஸ் ஆகுது. பவுல்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம், அனிமல் ஃபீடாகவும் பேர்ட்ஸுக்கும் இல்லை மற்ற அனிமல்ஸ்க்கு என்ன பண்ணுறது, இன்செக்ட்டுக்கும் ஃபுட் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கிறோம் எஸ்சிபிஸை. அண்ட் ஃபுட்டாக அனிமல்ஸுக்கு, அதாவது ஹியூமன் பீயிங்க்கு நிறையா பிளான்ட்டு ஃபுட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரோட்டீன் விட்டமின்ஸை கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அரோமா கேரியராக இருக்குது, விட்டமின் கேரியராக இருக்குது. எது? எஸ்சிபி. அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபோம் ஸ்டெபிலைசர், இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எஸ்சிபிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ளிகேஷன் அலோன் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். டோட்டலி சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். Okay, thank you students. We will meet in the next discussion class.